இன்றைக்கி சின்னதாக ஒரு கதை பார்ப்போமா? இப்போ அந்த காலத்தில் பொண்ணு தேடுவாங்கல்ல, அப்போல்லாம் பொண்ணை யாருக்கும் காட்ட மாட்டாங்க. சில நிபந்தனைகள் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாம் சில மாப்பிள்ளைகள் பழசு பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. அப்படி வச்சுக்குவோம். இப்போ அந்த காலத்தில் ஒரு கதை என்னென்னா, ஒருத்தங்க ரொம்ப புத்திசாலியான ஒருத்தர், அறிவாளியான ஒருத்தருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை எல்லா திறமையும் உண்டு. வீட்டிலேருந்து எல்லா வேலையும் நல்ல நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசு வந்துருச்சு. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா, நம்ம பொண்ணு கொடுக்குறோம், நம்ம அந்த பொண்ணு கொடுக்குற மாப்பிள்ளை ரொம்ப நம்ம பிள்ளை மாதிரியே கொஞ்சம் அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நம்ம ஒரு சில கேள்விகள்லாம் கேட்போம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி அப்பா முடிவு பண்ணிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு பொண்ணு இருக்கே அப்படின்ட்டு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்ச உடனே நல்ல பணக்காரங்களாம், ஒரு அழகான பொண்ணு இல்லையா, பணக்காரங்க கேட்குறாங்க. கேட்கும்போது ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் வந்தோடனே அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாரு, என் பொண்ணு கடல போட்டு தான் சமைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கல் போட்டு சமைப்பாங்களா, நம்மளுக்கு வேணாம்ப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் போயிடுறாரு. அதே மாதிரியே இன்னொருத்தவங்களும் வராங்க. ரெண்டாவது ஆள் வந்தோடனே ஒரு ஃபஸ்ட்டில் பாயிண்ட்டும் சேர்த்து சொல்கிறாரு, என் பொண்ணு கல்லை போட்டு சமைப்பா, சாப்பிட்டா ஆதார வஸ்துவை தூக்கி வெளியில் எரிஞ்சிடுவா அப்படின்னு சொன்னோன்னே, சாப்பிட்டா எரிஞ்சிடுவாங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக வந்தாலும் போயிடுறாரு. அப்புறம் மூணாவதாக ஒருத்தர் வந்தவர்கிட்ட இதே தான் திருப்பி சொல்கிறாரு, என் பொண்ணு கல்லை போட்டு சமைப்பா, சாப்பிட்டா ஆதார வஸ்துவை தூக்கி வெளில எரிஞ்சிடுவா, அப்புறம் வேகாத இலையும் வெட்டின காயும் சுட்ட கல்லையும் கலந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா இது, இப்படி கொடுக்குற பொண்ணு நம்மளுக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாலும் ஓடிடுவாங்க. நாலாவதாக ஒருத்தர் வராரு. நாலாவதாக வந்தவர்கிட்ட இதே தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டையும் சொல்லிவிட்டு நாலாவதாக ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாரு, வேகாத கட்டையை தெளிப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. வேகாத கட்டையை தெளிக்கிறதா, ஐயோ நம்மளுக்கு வேணாம்ப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் அஞ்சாவதாக ஒருத்தர் வரவர்கிட்டையும் இந்த சேம் பாயிண்ட்டை தான் சொல்கிறாரு. அஞ்சாவதாக வரவர்கிட்ட இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, தூங்கும்போது 2 மாட்டு மேலே தான் தூங்குவா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவனுக்கு ஐயோ என்ன இப்படி பேயா மனுஷங்களா, என்ன தான் இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கெல்லாம் இந்த மாதிரியே சொல்லி அனுப்பிடுறாரு. ஃபைனலாக ஒரே ஒரு ஆள் வரார். அவர் வந்த உடனே அவர் பேசி பழகிட்டு உங்கள் பொண்ணை கட்டிக்க எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே அவரோட எல்லா இதையுமே சொல்கிறார், எல்லா கண்டிஷன்ஸையும் சொல்கிறார். என் பொண்ணு இத்தனை சுபாவத்தோடு இருக்கா, என்னென்ன சுபாவம் அப்படின்னு அவங்க கேட்கக்குள்ளே சொல்கிறாங்க, கல்லை போட்டு சமைப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, கல்லை போட்டு சமைப்பாங்க, சாப்பிட்ட வஸ்துவை வெளியில் தூக்கி எறிவாங்க, வேகாத இலை வெட்டின காய் சுட்ட கல் இதை கலந்து கொடுப்பாங்க, அப்புறம் வேகாத கட்டையை தெளிப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 2 மாட்டு மேலே தான் தூங்குவா, இந்த சுபாவெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்ட்டா என் பொண்ணை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் வந்தவருக்கும் புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுதோ அது லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு தெரியும். புரிஞ்சு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லபடியாக தான், நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா சமைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே டவுட்டு, அவங்க ஒய்ஃபுக்கு, என்னடா இது இவ்வளோ கண்டிஷன்ஸும் சொல்லி இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக அது எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போது கட்டிக்கிட்டவரை தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கல்லை போட்டு சமைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம், கல்லுன்னா உப்பு கல், உப்பை போட்டு சமைக்கிற நீனு, அதுதான் அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது என்ன சொன்னார், சாப்பிட்டா ஆதார வஸ்துவை தூக்கி வெளியில் எறிவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம இலையில போட்டு சாப்பிட்றோம், சாப்பிட்ட சாப்பாடு முடித்த உடனே அந்த சாப்பாட்டுக்கு ஆதாரமான அந்த இலையவே தூக்கி வெளியில் எறிகிறேன்னு அர்த்தம்.
செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னார்? வேகாத இலை, வெட்டின காய், சுட்ட கல் வச்சு கலந்து கொடுக்குறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகாத இலைன்னா வெத்தலை, சுட்ட கல்லுனா சுண்ணாம்பு, வெட்டின காயினா பாக்கு. இது மூணையும் கலந்து கொடுக்கலனா தானே நான் கோச்சிப்பேன். நீ அது மூணையும் கலந்து தானே எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த்து பாயிண்ட்டே சொன்னாங்கல்ல, வேகாத கட்டையை தெளிக்கிறது. ஆமாம், வேகாத கட்டைனா சந்தனம். சந்தன கட்டையை அழித்து என்னை தெளிக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். அதை எப்படி நான் வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி, 5வது 2 மாட்டின் மேலே படுக்கிறேன்னு சொன்னாரே அப்பா. ஆமாம், 2 மாடுனா எனக்கு தலை மாடு ஒன்று, கால் மாடு ஒன்று, 2 மாட்டு மேலே தானே படுக்கிற. நானே படுக்கும்போது நீ படுத்தா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஆன்சர். இவ்வளோ நம்ம புரிஞ்சு சந்தோஷமாக இருந்துக்கணுங்கிறது மாரல்.